வால்மணி செம்மணி ஜினாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நானே பேசுறேன். நம்ம இறைய வைப்பூத்தே நம்ம கிராமம். ஆமா. அந்த கோயில் சிவன் கோயில முழுக்க முழுக்க எனக்கு சொந்த செல்ல திருப்பணி செய்து சிலை கொடுத்து கும்பாஷம் பண்ணி கொடுத்த இல்லையா? ஆமா. இது 13 வருஷம் ஆகுது. இந்த வேலை நீங்க கும்பாஷம் பண்ணாம அப்படியே அது சொல்லாம இருக்கீங்க. அது மிகப்பெரிய வருத்தம். அதாவது நல்லா கவனிங்க. அந்த கோயில் வந்ததுலேருந்து அந்த நில புலம் வசதி வாய்ப்புகள் நல்ல மகிழ்ச்சியா தொழில் நல்ல குடும்பம் நம்ம ஊரே நல்லா இருக்குது. செழிப்பாயிடுச்சு. ஊரே செழிப்பாயிடுச்சா இல்லையா? அது முன்னாடி ஒரு சிப்கார்டு கூட கிடையாது. இந்த கோயில் கும்பாஷம் பண்ணது சிப்கார்டு ஒரு பிரபலமாயி போச்சு. ஆமா. அதாவது தமிழகமே வியக்கிற அளவுக்கு அந்த வைப்பூர் அந்த சிவன் கோயில் அமைஞ்சு போச்சு இல்லையா? ஆமா. ஐயா நல்லா கவனிங்க. அதாவது சிவன் வந்து சிவலிங்கம் தனியா ஆவுடையார் உடைஞ்சிருந்தது. அதை நான் வந்து பார்த்து பரிகாரம் பண்ணி அந்த கோயிலை கட்டி சிவன் கோயிலை கட்டி அம்பாள் கோயில் கட்டி நவகிரகம் கொடுத்து கும்பாஷம் பண்ணி கொடுத்தேன். ஆமா. இன்னைக்கு அந்த ஊரே பா அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஊரே டெவலப் ஆயிடுச்சு இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை சொல்லுங்க. இது மாதிரி அந்த அப்படிப்பட்ட சிவன் அது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சிவன் அவரு கண்டிப்பா ஒன்னும் நீங்க அந்த கும்பாஷத்தை திருப்பி நான் கும்பாஷம் பண்ணி கொடுத்துறேன். இன்னும் அந்த குடும்பம் செழிப்பா இருக்கும். குடும்பம் சரியா இன்னும் மேலும் மேலும் சிறப்பா இருப்பீங்க. சரி சரி சரி. லேட் பண்ணாதீங்க. இல்ல நீங்க ஒரு பிரைவேட் ஜாப் மாதிரி போனீங்க. இப்ப உங்க பசங்க நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வந்துட்டாங்க. ஆமா. இன்னும் மேலும் மேலும் சிறப்பா வரணும். சரி சரி. அந்த சிவனுடைய அருள் தான். நீங்க பட்ட கஷ்டம் உங்க பிள்ளைக்கு பட விட நினைக்கிறீங்க. சொல்லுங்க. ஆமா ஆமா. இப்ப யாருடைய அருள் இது? இல்ல உங்களோட ஆசீர்வாதம் தான். என்னுடைய ஆசீர்வாதம் தான் சிவன் அருள். ஆமா சிவன் அருள். நல்ல மக்கள் உன்னிப்பா கொள்ளணும். அதாவது படப்பை பகுதியில் வைப்பூர் பழமையான கோயில், பள்ளக்கோட்டை சம்பந்தமான கோயில். அந்த கோயில் வந்து போவனா தரமட்டமா அந்த கருங்கெல்லாம் உடைஞ்சு போய் அப்படியே ஆவுடையார் உடைஞ்சு போய் ஒரு சிவலிங்கம் இருந்தது. அந்த வழியா பார்த்தேன். அந்த வழியா போ சொல்ல சிவனை பார்த்து மனசுல பட்டது எனக்கு. இங்க சொன்னாங்க இந்த ஒரு கோயில் வந்து தரமட்டமா அது உடைஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன் அந்த கோயிலை. பார்த்தோன்னே ஆவுடையார் உடைச்சிருக்காங்க. புதிய ஆவுடையார் வச்சு அந்த பழைய சிவலிங்கம் அது 1000 ஆண்டு எத்தனை 1000 ஆண்டுன்னு சொல்ல முடியாது. பழமையான சிவன். அந்த சிவலிங்கத்தை புதுப்பிச்சு ஒரு சிவலிங்கம் தனக்கு ஒரு கோயிலை கட்டி புதுசா நல்லா கவனிக்கணும். மக்கள் உண்மையா பொய்யா நிறைய ஜோசியர் வந்து போவனா ஆன்மீக பேர்ல மக்களை ஏமாத்தி சம்பாதித்த கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அது மாதிரி ஜோசியம் கிடையாது. எதுக்குன்னு கோயில் ட்ரஸ்ட் ஆசை நன்கொடை வாங்க மாட்டேன். அதாவது படப்பை வைப்பூர் அந்த கோயிலை கட்டி ஒரு சிவன் கோயிலை கட்டி அம்பாள் கோயிலை கட்டி அதாவது பழமையான இடத்துலயே என்னுடைய சொந்த செலவுல ஒரு பைசா யார்கிட்ட வாங்காம ₹1 கூட ஒருத்தர்கிட்ட வாங்கல. அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு கோயிலை கட்டி அம்பாள் சிலை அமைச்சு நவகிரகம் கொடுத்து கோஷ்ட தெய்வங்கள் கொடுத்து நல்லா மக்கள் உன்னிப்பா பண்ணிக்கணும். ஒரு கோயிலே கட்டி கும்பாஷம் பண்ணி கொடுத்துருக்கேன். முழுக்க அந்த இரவே கும்பாஷம் பண்ண அன்னைக்கே அம்மனுக்கு சாத்து பிடிப்பு செய்து அவ்வளோ சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கேன். நல்லா மக்கள் உன்னிப்பா பண்ணிக்கணும். ஜோசியரு ஏதோ ஜோசியரு இவர் வந்து படம் சம்பாதிக்க ஜோசியரு மக்களை ஏமாத்துற ஜோசியர்னு நினைக்கலாம் நீங்க. நான் கொடுக்குற உலக சாதனை படிச்சவன். இதே போன்று 3000 கோயிலுக்கு மேல திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அண்ணா செய்து கும்பாஷம் பண்ணிக்க. இவனா போய் பாருங்க. பொய்யா மையான்னு சொல்லிட்டு போய் பாருங்க. அதாவது படகு பகுதியில் வைப்பூர்ல ஒரு சிவன் கோயில், அதாவது பள்ளக்கோட்டை முருகன் சம்பந்தமான கோயில் அது. அந்த தொடர்புடைய கோயில், அந்த காலகட்ட கோயில் அது. அப்படிப்பட்ட தரமட்டமா இருந்த கோயிலே என்னுடைய சொந்த செலவுல ஒரு கோயிலை கட்டி அம்பாள் கோயிலை கட்டி அனைத்து சிலையும் கொடுத்து கும்பாஷம் பண்ணிக்க. அதனால்தான் நான் சொல்றேன் ஜோசியம் பழிக்குது செய்கிற பரிகார வேலை செய்யுது. நிறைய பேர் காலத்தை நேரத்தை வீணா பல ஜோசியிட்ட பார்த்து இருக்கத்தையும் பணத்தை எழுந்துட்டு குழந்தைய எதிர்காலத்தையும் சரி அமையாம சொத்து பிரச்சனை தீராம அதாவது எடுக்கின்ற காரியம் எல்லாம் அறகுறையா முடிகிற மாதிரி அமையத்துக்கு மூல காரணமே நீ தகுந்த ஜோசியம் நீங்க பார்க்காதான் துன்பப்படுறீங்க.
இதுவரையில உலகத்துல யாருன்னா 3500 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிக்கா கேள்விப்பட்டிருப்பீங்களா? நிச்சயமா கேள்விப்பட்டிருக்க முடியாது.